ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 14, ஓவி 94. இந்த உலகிலே ஒருவருக்கு ஒருவர் இருக்கின்றார், இன்னொருவருக்கு ஒருவர் இருக்கின்றார். இங்கு யாரும் என்னவன் இல்லை, அல்லாஹ் மட்டுமே என்னுடையவன். விளக்கம். யாரேனும் ஒருவர் தரிசனத்திற்கு வந்து அவருடைய காலிலே விழுந்தால், அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, யவனனாக இருந்தாலும் சரி, பார்சியாக இருந்தாலும் சரி, பாபா அவரிடம் தட்சிணை கேட்பார். 1, 2 அல்லது 5 ரூபாய் என்று பிரிக்காமல் 1 லட்சம் அல்லது கோடி ரூபாய் கேட்பது தட்சிணை கொடுத்தார். ஆனால் மேலும் கேட்டார். பணம் போய்விட்டது என்று யாராவது சொன்னால் அதை திரும்ப கொண்டு வா. அது கிடைக்காததால் தட்சிணை கேட்பதை நிறுத்திவிட்டு பக்தனிடம் இதை செய்யாதே காக்கா, உனக்கு நிறைய பணம் தருகின்றேன், நீ என்னுடைய அருகிலே பத்திரமாக இரு. இந்த உலகிலே யாருக்கும் சொந்தமில்லை, எனக்கு இங்கு யாரும் இல்லை, என் கடவுள் அல்லாஹ். அப்படிப்பட்ட பக்தன் தான் என்னுடைய தெய்வம். அப்படிப்பட்ட பக்தன் என்னை தன் உயிர் போல வணங்குகின்றான். அப்படிப்பட்ட பக்தன் 100 முறை கொடுத்தால் எனக்கு 1 முறை தருகின்றேன் என்றார். ஒரு பெரிய ஆட்சியாளர் என்றாலும் சாயி அவரை ஏழைகளிடம் தட்சிணை கேட்க சொன்னார். இப்போது சாயிக்கு வேலை இருந்தால் அவருக்கு தட்சிணை ஏன் தேவை என்று சந்தேகம் வரும். பக்தரிடம் பணம் கேட்கும் நபரை நீங்கள் என்ன அழைப்பீர்கள்? ஆலங்கட்டி கற்கள் அல்லது வைரக்கற்கள், செப்பு நாணயங்கள் அல்லது தங்க கிரீடங்கள் என உணரும் அவர் ஏன் தெற்கு நோக்கி கையை நீட்டுகின்றார்? முழு பற்றின்மையுடன் தானம் செய்து வாழ்பவர், துறவு தீட்சை எடுத்தவர் ஏன் தட்சிணையை எதிர்பார்க்கின்றார்? யாருடைய வாசலிலே 8 சித்திகளும் கூப்பிய கைகளுடன் நிற்கின்றன? புதிய நிதிகள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. அவர் ஏன் செல்வத்தை இழக்க வேண்டும்? சாதுவுக்கு தட்சிணை ஏன்? நீங்கள் ஏன் ஃபக்கீராகி பின் பேராசையை அகற்றக்கூடாது? சாயி முதலிலே தரிசனத்திலே தட்சிணை கேட்டார். மறு தரிசனத்தினுடைய நேரத்திலும் தட்சிணை கேட்பது ஒருவர் விடைபெற வந்தார். ஆனால் தட்சிணை கேட்டார். ஒரு கணம் தட்சிணை எதிர்பார்ப்பதன் நோக்கம் என்ன? சந்தனம் இடுவதற்கு ஒருவர் செல்கின்றார், அக்ஷதை இடுவதற்கு செல்கின்றார். ஆனால் சாயி தட்சிணை கேட்கின்றார். பூர்வாராதனம் மற்றும் பிரம்மார்ப்பணத்தின் போது தட்சிணை கேட்பது இந்த சந்தேகத்தை போக்க அதிக முயற்சி தேவையில்லை. செல்வ குவிப்பு தர்மத்திற்கு வழிவகுக்கும், அதுவே பொருள். ஒரு சாமானியன் சிறிய வேலைகள் மற்றும் விஷயங்களுக்கு நிறைய பணம் செலவழிக்கின்றார். குறிப்பு: ஸ்ரீ சாயி ஏற்றுக்கொள்ளும் தட்சிணை பக்தர்களினுடைய பாவங்களை அழிக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.